நல்லா விளங்கி கொள்ளுங்க, நீதிமான் விழ முடியும். Amen. Let that soak in. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆவில இறங்கட்டும். நீதிமானா நீ இருந்தாலும் விழ முடியும். 7 முறை விழுந்து வந்திருக்க எம்மா. ஒவ்வொருத்தரும் விழும் பொழுது கர்த்தர் தூக்குவார் தான். ஆனா என்ன தெரியுமா சேட் ஸ்டோரி, ஒவ்வொருத்தரும் விழுந்து எந்திரிக்கணுங்க. அங்க எவ்வளவு டைம் வேஸ்ட். ஒவ்வொருத்தரும் விழுந்து திருப்பி எந்திரிக்கிறானே, அது எங்க கொஞ்சம் சில தாமதங்கள் உண்டாகுது பாருங்க. விழுகிறதுல ஆண்டர் பிள்ளைங்க விழுந்தா அதுல என்ன நல்ல காரியம் ஆண்டர் தூக்கி நிறுத்த முடியும் தான். ஆனா அதுல சேட் ஸ்டோரி என்னன்னா அது நிறைய பாதிப்புகள், நஷ்டங்கள், தாமதம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த நீதிமான் ஏன் விழுகிறான்? அதுதான் அந்த வேர்ல இருக்கிற பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா, 70-80% கிறிஸ்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்ட ஜனம் தங்களுடைய வேர்ல அநேக சில கலைகளோட பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நாம் எதிர்பார்க்கிற அத நம்ம நினைக்கிற அந்த ஒரு உச்சத்தில நம்ம ஆவிக்குரிய ஜீவித்திலேயோ இல்ல நமக்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிற காரியத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாம போகுது. நிறைய பேரு கொஞ்சம் கிருபில தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். ஏதோ தேவ கிருபில கொஞ்ச நாள் தேவைகள் சந்திக்கப்படுது, ஏதோ தேவ கிருபில நமக்கு சில நன்மைகள் உண்டாகுது, ஏதோ தேவ கிருபில கொஞ்சம் அபிஷேகம் இறங்குது, ஏதோ தேவ கிருபில ஆண்ட சத்தம் கொஞ்சம் விளக்கிடுது, ஏதோ தேவ கிருபில கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை வண்டி ஓடுது. ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், உங்க வேர்ல இருக்கிற விஷயத்தை மட்டும் சரி செஞ்சீங்கன்னா we will go to the highest potential that God has ordained for us. ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள ஆரம்பிப்போம். புரிந்தவர்கள் அல்லேலூயா.